சுவர் விளம்பரங்களில் எழுதும்போது உதயநிதி ஸ்டாலினை சின்னவர் என்ற பெயரை மாற்றி இளைய தலைவர் இளம் தலைவர் என எழுத வேண்டும். கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் திண்டுக்கல் ஐ. லியோனி பேச்சு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் செம்மனார் கோவில் மத்திய ஒன்றியம் சார்பில் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவினை முன்னிட்டு முப்பெரும் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழக தலைவருமான திண்டுக்கல் ஐ. லியோனி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று தொண்டர்கள் இடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கல்வி உதவித்தொகையை நிறுத்தி வைத்துள்ளார். இதுவரை வெள்ள பாதிப்பிற்கான எந்த நிவாரண உதவியும் வழங்கவில்லை. வாய்க்கிழிய பேசிக்கொண்டு தமிழகத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த நிதி உதவியும் வழங்காவிட்டாலும் தமிழகத்தில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருப்பவர் மு. ஸ்டாலின் எனவும், இனிமேல் உதயநிதி ஸ்டாலினை எல்லோரும் சுவர் விளம்பரத்தில் எழுதுவதாக இருந்தாலும் சின்னவர் என்ற பெயரை மாற்றி இளைய தலைவர் இளம் தலைவர் என்று எழுத வேண்டுமென கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்வதாக கூறினார். கூட்டத்தின் முடிவில் டி. மணல்மேடு கிராமத்தில் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர். மிக அருமையாக பேசுகின்ற ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி இன்னைக்கு கல்வி உதவி தொகையை நிறுத்தி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் வெள்ளத்திற்காக எந்த நிவாரண உதவியும் வழங்கவில்லை. ஆனால் என் தமிழ் சொந்தங்களை அகர முதலாம் வாய் இழிய பேசிக்கொண்டு தமிழகத்தை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிதி உதவி வழங்காவிட்டாலும் தமிழ் நாட்டிலே அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தங்க தளபதி மு. ஸ்டாலின் அவர்கள்தான். இனிமேல் என் தம்பி உதயநிதி ஸ்டாலினை இளைய தலைவர் என்று எல்லோரும் இனிமேல் சுவர் விளம்பரத்தில் எழுதுறதா இருந்தாலும் சின்னவர் என்கிற பெயரை மாற்றி இளைய தலைவர் இளம் தலைவர் என்று எழுத வேண்டும் என்று கொள்கை பரப்பு செயலாளர் என்ற முறையிலே கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.